வார்த்தை ரொம்ப முக்கியம். Sin had done so much. I told you the tragic story. It had done so much, but God, through Jesus Christ, through the cross of Calvary, has done much more. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாவத்தினால என்னெல்லாம் ஆனது அந்த பரிதாப கதையை தேவன் இயேசுவின் மூலமாய் செய்திருக்கிற காரியம் அதைவிட அதிகம். What did sin do? பாவம் என்ன செய்தது? It brought in death, and death reigned upon everybody. அது மரணத்தை கொண்டு வந்தது. மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. Dominated everybody. எல்லாரையும் ஆக்கிரமித்தது. Along with it, the fear of death. அதோடு கூட மரண பயத்தை கொண்டு வந்தது. Not just death, the fear of death. வெறும் மரணம் அல்ல, மரண பயம். What has God done now? இப்போது தேவன் என்ன He செய்திருக்கிறார்? has given us the gift of righteousness. நீதியாகிய ஈவை தந்திருக்கிறார். He has given us the ability to stand before Him. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தானியை The blood தந்திருக்கிறார். of Jesus Christ has washed us all from all our sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நம்மை கழுவி விட்டது. And they who have received this gift of righteousness, this ability to stand before God through the blood of Jesus, reign in life by one Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியாகிய ஈவை பெற்றவர்கள் என்ன செய்கிறார்களாம்? இந்த ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள். Hello. Before death reigned, but now you reign. முன்னே மரணம் ஆண்டு கொண்டிருந்தது, இப்போது நீங்கள் ஆளுகிறீர்கள். You are the master over the fear of death. இப்போது மரண பயத்துக்கு நீங்கள் தான் ஆண்டவன். You are a master over death itself. மரணத்துக்கே நீங்கள் எஜமான் போல போது. Before death was master, and the fear of death was mastering you. முன்னே மரணம் எஜமானாய் மரண பயம் உங்களை ஆண்டு கொண்டிருந்தது. Therefore you feared everything. ஆகவே எல்லாவற்றை கண்டு பயம் உங்களுக்கு. Because ultimately it's a fear of you dying. ஏண்டா முடிவிலே எதை குறித்த பயம்? நான் மரித்து விடுவேன் என்ற பயம். But now ஆனா இப்போது death does not reign. இனி மரணம் ஆளுவதில்லை. Jesus Christ, you and I reign. இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்களும் நானும் ஆளுகிறோம். Amen. ஆமென். Well, one more verse. I'll just read it and close. இன்னும் ஒரே ஒரு வசனம் Isaiah வாசிக்கிறேன். 54. ஏசாயா 54 அதிகாரம். Isaiah 54, let me read to you verse 14. ஏசாயா 54:14. In righteousness shalt thou be established. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். Remember, Isaiah 53 is about the cross. ஏசாயா 53 சிலுவை குறித்தது. Now it's like the Redeemer saying to the redeemed. இப்பொழுது மீட்பர் மீட்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார். Isaiah 53, the redemption is over there. ஏசாயா 53ல மீட்பு முடிந்து விட்டது. Now he's talking about the effects of redemption, what you should be as a result of your இப்போது redemption. மீட்பின் விளைவுகள், அதாவது மீட்கப்பட்டிருக்கிறது விளைவாக என்ன நடந்திருக்கிறது அதை பற்றி சொல்லுகிறார். You are redeemed. நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். Jesus died for you. இயேசு உங்களுக்காக மரித்தார். On the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே. Isaiah 53 vividly describes the cross. ஏசாயா 53 சிலுவையை மிக தெளிவாய் விவரிக்கிறது. Now in 54 he says, now what you must do. 54ல இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுகிறார். In righteousness shalt thou be established. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். Now what does it mean? அதோட அர்த்தம் It என்ன? means in your mind, get your mind strongly renewed to the truth of righteousness. என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய மனதிலே நீதி குறித்த சத்தியத்துக்கு அந்த அளவுக்கு நீ உன் மனதை புதுப்பி. Establish the truth of righteousness in your mind. நீதி குறித்த சத்தியத்தை மனதிலே ஸ்திரப்படுத்து. Understand this. அதை புரிந்து கொள். Understand what Jesus has இயேசு done. என்ன செய்திருக்கார் அதை விளங்கிக் கொள். Understand what the cross has accomplished. சிலுவை என்ன செய்து முடித்திருக்கிறது அதை புரிந்து கொள். In righteousness shalt thou be established. Don't waver on that. Be established. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அதுல அலசடிப்படவே வேண்டாம். அதுல உறுதியாயிரு. How many of you are established in righteousness? எத்தனை பேர் நீதியினால் It's ஸ்திரப்பட்டிருக்கிறீர்கள்? your job to take the word of God and establish yourself in righteousness. தேவனுடைய வார்த்தை எடுத்து நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பது உங்களுடைய வேலை. You need to work on it every day. Say, I am the righteousness of God. The blood of Jesus has washed all my sins away. ஒவ்வொரு நாளும் நீங்க தான் என்ன சொல்ல வேணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை எல்லாம் கழுவி போக்கி விட்டது. நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன் என்று நீங்க I am சொல்லணும். able to come before God. தேவனுக்கு முன்பாக என்னால் வர I'm முடியும். not afraid of anything. எதை கண்டு எனக்கு பயமில்லை. God is my helper. தேவன் எனக்கு சகாயர். What can man do to me? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? I'm not afraid of death. மரணத்தை கண்டு நான் பயப்பட Therefore, I'm மாட்டேன். not afraid of man. ஆகவே மனுஷனை கண்டு எனக்கு பயமில்லை. Therefore, I'm not afraid of sickness. ஆகவே வியாதி கண்டு எனக்கு பயமில்லை. Therefore, I'm not afraid of situation. ஆகவே சூழ்நிலையில கண்டு எனக்கு பயமில்லை. I'm not going to be afraid. நான் பயப்பட போவதில்லை. Because I am the righteousness of God in Christ Jesus. என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன். Be established in righteousness. நீதியிலே ஸ்திரப்பட்டிருங்கள். Speak it every day and establish it. ஒவ்வொரு நாளும் அதை பேசி பேசி அதை Look at ஸ்திரப்படுங்க. what it says. பிறகு என்ன சொல்லுது After பாருங்க. that it says, thou shalt be far from oppression, பிறகு சொல்லுகிறது கொடுமைக்கு தூரமாவாய். for thou shalt not fear. பயமில்லாதிருப்பாய். And from terror, for it shall not come near you. திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. Hello. ஹலோ. Make sure that you establish in yourself in righteousness
then you will find yourself far from that oppressive Satan who tries to oppress and torment people's mind with fear. They are misinformed or uninformed. Therefore, he is tormenting them. நீதினால் சிறப்பட்டிருக்கும்படி அதுல ஜாக்கிரதையாயிருங்கள். அப்படி செய்யும் போது திகிலுக்கு தூரமாயிருப்பீர்கள். இதை அறியாமல் போகும்போதுதான் பிசாசு இந்த காரியெல்லாம் கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். If you know the truth that I am talking about the cross setting us free from fear, then the devil has lost his weapon. சிலுவையின் மூலமாய் நீங்கள் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த பிசாசனுடைய பயமுறுத்தலுக்கு விலகி இருப்பீர்கள். You are free from oppression, far from oppression. ஒடுக்குதலுக்கு கொடுமைக்கு தூரமாய் இருப்பீர்கள். Because you will not be afraid. ஏனென்றால் பயமில்லாத இருப்பீர்கள். You will not be afraid. நீங்க பயப்பட மாட்டீர்கள். Fear is an oppression. இந்த பயம் என்பது ஒரு கொடுமை, ஒரு ஒடுக்குதல். அது And from terror, for it shall not come near thee. திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை. Why? ஏன்? Because you are established in the truth of righteousness. நீதி குறித்த சத்தியத்திலே நீங்கள் ஸ்திரமாய் இருக்கிறீர்கள். You got to get your mind renewed to that. மனதை அதிலே நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். It's our job to get this truth inside. இந்த சத்தியத்தை நமக்குள்ளே கொண்டு போவது நம்முடைய வேலை. It's our job to make sure that our mind is so full of this. நம்முடைய மனம் இதனால நிறைந்திருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. Amen. Amen. Be sure that not only did he deliver you from sin, he has delivered you from the one who had the power over death, and therefore delivered you from the fear of death. அவர் உங்களை பாவத்திலிருந்து மட்டுமல்ல மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறபடினாலே இந்த பயத்திலிருந்தே உங்களை விடுதலையாக்கி விட்டார் என்பதை தெளிவாயிருங்கள். That's the truth from heaven. அதுதான் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய சத்தியம், தேவனுடைய Everything சத்தியம். else is a lie. மற்ற எல்லாமே பொய். You are free from it. நீங்கள் அதிலிருந்து விடுதலையா Now இருக்கிறீர்கள். you begin to speak it. இப்போ நீங்கள் அதை பேச ஆரம்பியுங்கள். Talk about it. அதை பற்றி பேசுங்கள். Meditate on it night and day. இரவும் பகலும் அதை தியானியுங்கள். Speak not the fear words. பயத்தின் வார்த்தைகளை பேசாதிருங்கள். Why would you want to speak it when Jesus shed his own blood, gave his life to set you free from it? Why do you want to embrace fear? இதிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு தானே இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி மரித்தார். அப்படி இருக்க ஏன் திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டும்? You are dishonoring God by entertaining fear. பயத்துக்கு இடம் கொடுத்து தேவனை நீங்கள் கனவீனம் பண்ணுகிறீர்கள். Making the work on the cross amount to nothing by entertaining fear. கல்வாரி சிலுவையிலே Not inside your mind, in your heart, in your house, anywhere near என்னுடைய you. மனதுக்குள்ளே, இதயத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே என் கிட்டையே வர இடம் கொடுக்க Be மாட்டேன். far from it. அதிலிருந்து நீ தூரமா இருங்கள். Only way to be far from it is to be sure about where you stand. எப்படி தூரமா இருக்க முடியும்னா நீங்க எங்க இருக்கீங்க, நீதியினால் சிறப்பட்டு இருக்கீங்க என்பதிலே உறுதியா இருங்கள். Amen. Amen. Shall we stand together? நம்ம எல்லாரும் எழுந்து We'll நிற்போம். continue next week. அடுத்த வாரம் தொடருவோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Praise God. Everybody lift up your hands and say this. எல்லாரும் கரங்களை வைத்து இதை சொல்லுவோம். I am free from fear. நான் பயத்திலிருந்து விடுதலையா இருக்கிறேன். Jesus Christ has set me free. இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கி விட்டார். I will not fear. நான் பயப்பட மாட்டேன். Because God is with me. ஏனென்றால் தேவன் என்னோடு கூட God is இருக்கிறார். on my side. தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். He is for me. அவர் எனக்காக இருக்கிறார். God is my helper. தேவன் எனக்கு சகாயர். What shall man do to me? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? I will not be afraid. நான் பயப்பட I மாட்டேன். refuse to allow fear. பயத்தை இடம் கொடுக்க மறுக்கிறேன். I drive out every fear. எல்லா பயத்தையும் விரட்டி In அடிக்கிறேன். Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Because I am a child of God. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. Washed by the blood of the Lamb. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். Standing before God's presence. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவன். I have no reason to be afraid. பயப்பட எனக்கு எந்த காரணமும் இல்லை. Hallelujah. Hallelujah. Let's pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, in the name of Jesus. we pray. அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் Thank you, Lord, மன்னிக்கிறோம். for your wonderful word. கர்த்தாவே, உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காய் Thank you for ஸ்தோத்திரம். the cross. Thank you for the shed blood. Thank you for the death of your son Jesus. கல்வாரி சிலுவைக்காக சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for sending your son to take on human flesh and to live here and to die for us. மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வாழ்ந்து எங்களுக்காய் மரிக்க உம்முடைய குமாரனை அனுப்பினீரே ஸ்தோத்திரம். I pray that during this Christmas season that people will never forget the true accomplishment of Jesus Christ coming into this world. கிறிஸ்துமஸ் காலத்திலே இயேசு கிறிஸ்து எதற்காக
உண்மையிலே இந்த உலகத்துக்கு வந்தார். அதை மக்கள் மறக்காதிருக்கும்படி ஜெபிக்கிறேன். May it not just be a celebration without Christ. இது கிறிஸ்து இல்லாத கொண்டாட்டமா இருக்க வேண்டாம். May it be a celebration centered upon Christ. கிறிஸ்துவை மையமாய் கொண்டு கொண்டாட்டம் இருக்கட்டும். Celebrating the victory that we have got through Christ. கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் பெற்ற வெற்றியை கொண்டாடட்டும் ஆண்டவரே. The liberty and freedom we got from fear, பயத்திலிருந்து விடுதலையும் சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக் from sin கொண்டிருக்கிறோம். and shame. ஆபத்திலிருந்து அவமானத்திலிருந்து Thank you, Lord, for setting us free. கர்த்தாவே, எங்களை விடுவித்தீரே ஸ்தோத்திரம். We will never allow fear in our lives. எங்கள் வாழ்க்கையில பயத்தை நாங்கள் அனுமதிக்கவே We மாட்டோம். reject fear of every kind, எல்லா விதமான பயத்தை நிராகரிக்கிறோம். because Jesus has set us free. ஏனால் இயேசு எங்களை விடுதலையாக்கி விட்டார். We give you glory for it. அதுக்காக உங்களுக்கு மகிமையை Help சொல்லுங்கள். people to be established in this truth. மக்களின் சத்தியத்திலே ஸ்திரப்பட உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் the கிருபையும் love of the Father, பிதாவின் அன்பும்